இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் விட வேண்டும் என்று முதலிலே குரல் கொடுத்தவர் ஜீவா. அதிலே எந்த உள் விஷமமும் வைக்காமல் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் விட வேண்டும் என்பதோடு ஜீவா நின்றாரா என்றால் இல்லை. தமிழ்தான் தமிழர்களின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றும் ஜீவாதான் முதலிலே குரல் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தமிழ்தான் இங்கே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்றும் ஜீவாதான் முதலிலே குரல் கொடுத்தார். அந்த நேரத்திலே இங்கே இருந்த ராமசாமி முதலியார்கள், லட்சுமணசாமி முதலியார்கள், சர்பிடி ராஜன், வி.ஆர். கிருஷ்ணய்யர், மிகப்பெரிய பேரறிஞர் மூதறிஞர் ராஜாஜி, இவர்கள் அத்தனை பேரும் ஆங்கிலம் தான் வேண்டும், தமிழ் இருக்கக்கூடாது என்று பேசுகிறார்கள். அதற்கென்று ஒரு மொழி கமிஷனும் அமைக்கப்படுகிறது. ஜீவா அந்த மொழி கமிஷனிலே யாரெல்லாம் போய் பேசினார்களோ அவர்கள் பேச்சையெல்லாம் இவர் வாங்கி மக்களிடம் சொல்லுகிறார். டிகேசி போயிருக்கிறார், ரசிகமணி டிகேசி அந்த கமிஷனுக்கு. அந்த கமிஷனிலே இருந்தவர்கள் டிகேசியிடம் கேட்டிருக்கிறார்கள், பிசியாலஜி சூவாலஜி இந்த இரண்டிற்கும் தமிழிலே சொல்லிருக்கிறதா என்று. டிகேசி கேட்டிருக்கிறார், முதலில் அது ஆங்கிலமே இல்லையே, அது இரண்டு லத்தீன் வார்த்தையாட்டு, லத்தீனை ஆங்கிலம் ஏற்றுக்கொள்ளும் என்றால் தமிழ் ஏன் அதனை ஏற்றுக்கொள்ளாத, அதை ஏன் ஆங்கிலம் என்று சொல்லுகிறீர்கள்? டிகேசி கேட்டிருக்காரு. அதை சொல்றார் ஜீவா மேடையில். எவ்வளவு பச்சையா அயோக்கியங்களா இருக்கானுங்க இவனுங்க. இந்தி வேண்டாம் என்று இந்த தமிழன தலைவர்கள் சொன்னார்களே ஒழிய, ஆங்கிலம் வேண்டும் என்று சொன்னானே ஒழிய தமிழ் வேண்டும் என்று இந்த தமிழன தலைவர்கள் எவரும் பேசவில்லை என்று ஜீவா வெளிப்படையாக பேசுகிறார். பெயர் சொல்லிய அண்ணாதுரை என்றும் நாவலர் நெடுஞ்செழியன் என்றும் இவர்கள் உள்ளே ஒத்துக்கொண்டு வந்துவிட்டு வெளியிலே வந்து பேசுகிறது ஆங்கிலம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒழிய தமிழ் வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? ஒரு மேடையிலே அண்ணாதுரையும் நெடுஞ்செழியனோ வரட்டும், நானும் மாப்போசியும் அவர்களோடு விவாதிக்க தயாருங்கிறார் ஜீவா. என்ன ஜீவாட்ட ஒரு சங்கடம், ஒரு மனுஷன் இப்படியா உண்மையே பேசி வாழ்ந்து செத்திருப்பான் முழுமையா, அதுவும் தமிழ்நாட்டில். எவ்வளவு ஒழுக்கக்கேடு இது! உண்மையை தவிர வேறு எதுவும் வாழ்ந்து வறுமையிலேயே மடிந்தவர். வேற யாராவது பார்க்க முடியுதா? 50,000 கோடிங்கிறானே, புரியவே மாட்டேங்குது. கேடி ராஜ் ஒரு கூட்டத்தில் சொன்னார், இப்படித்தான் நான் ஒரு இடத்துல கோடி கோடின்னு பேசிட்டு வந்தேன், அப்புறம் இந்த கிராமத்துக்காரனுங்களாம் எவனோ பெரிய பண்ணையார் செத்துருப்பான் போல நிறைய கோடி விழுந்திருக்குன்னு பேசிட்டு போறானுங்க, அவனுக்கு இந்த கோடினாலே புரியலன்னார் கேடி ராஜ் ஒரு கூட்டத்தில் திருநெல்வேலி. எது ஜீவா ஒரு சங்கடம். ஜீவா இறந்து விட்டதனாலேயே யாரும் ஜீவா குறித்து எதுவும் பேசிவிடலாம் என்கிற ஒரு சூழலும் தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிறது. என்னது, மகாத்மா காந்திக்கு நான் தான் ஜோறு போட்டேன்னு சொல்லிடுவான் தமிழ்நாட்டில் சில பேர் இருக்கிறான், யோசிச்சுதான் அடிச்சுக்கலாம். மகாத்மா காந்தி கூட ஒரு வாரமா எங்க வீட்டுல தான் சாப்பிட்டாரு, இவனுக்கே சோத்துக்கலாம இருந்தான். அது எனக்கு புரியவில்லை. ஜீவா யாருடைய பேச்சை கேட்டார் என்று அண்ணன் ஜெயகாந்தன் எழுதி நான் பார்க்கவில்லை. ஜீவா குறித்த அனைத்து புத்தகங்களும் என்னிடம் இருக்கின்றன, அனைத்தையும் படித்துக் கொண்டே இருக்கிறேன். அதில் எந்த இடத்திலேயும் இல்லாத செய்தி ஒன்று இப்பொழுது வருகிறது. அவர் என் பேச்சை கேட்க காத்திருந்தார். அட சண்டாளர்களா, பொய் சொல்வதில் ஒரு பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்று அதிவீர ராமபாண்டியன் அவனே சொன்னான். மெய்யுடை ஒருவன் சொல்லமாட்டாமையால் பொய்போலுமே பொய்போலுமே அவன் சொன்னான். அடிச்சு விடுறானே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாரதியின் மகள் சகுந்தலா பாரதி சொல்லுகிறார், நாகர்கோவிலே ஜீவா பேசி முடிக்கிறார். சகுந்தலா பாரதி சொல்லுகிறார், என் தந்தை பாரதி இறந்து விட்டார் என்று கருதினேன், இன்றுதான் தெரிந்து கொண்டேன் ஜீவாவிலே பாரதி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவர் என் தந்தைங்கிறார் சகுந்தலா பாரதி. இப்ப முன்னும் நம்ம தலைவர்கள் பல பெண்கள் தந்தை என்று சொல்லுகிறார்கள், அது வேறு இது வேறு. சகுந்தலா பாரதி சொல்வதும் இவர்கள் சொல்வதும் வேறு. சகுந்தலா பாரதி சொல்வது, எங்க அப்பா இவன் பாரதியை நான் இவன்ல பார்த்தேன்,
பாரதிய இத்தனை விதமாக ஒருவரால் பேச முடியுமா? தமிழுக்காக. இங்கேதானே, இந்த கோவையிலே தானே கலை இலக்கிய பெருமன்ற முதல் மாநாட்டை அவர் நடத்தி இருக்கிறார். அந்த கலை இலக்கிய பெருமன்றத்தை துவக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து அண்ணன் சொன்னாங்க அருமையா, கம்யூனிஸ்டுகள் என்றால் அவர்கள் தமிழுக்கு ஒண்ணுதான், கம்யூனிஸ்டத்தை தவிர அவங்க எதையுமே. அதனாலதான கண்டவையெல்லாம் தமிழ்நாட்டில் வளர்கிற கேட்டை கம்யூனிஸ்டுகள் தானே துவக்கி வைத்தார்கள். அது ஜீவாவுக்கு வருத்தம். தமிழை நம் கையில எடுக்கவில்லை என்றால் தமிழின் பெயரால் அசிங்கங்களும் ஆபாசங்களும் அநாகரிகங்களும் அரங்கேறுவது மட்டுமல்ல, ஆபாச அசிங்க அநாகரிகமானவன் எல்லாம் இந்த நாட்டில் தலைவன் என்று கொட்டவடிக்கிற அசிங்கம் வந்து விடுமே என்று ஜீவா தமிழை சுற்றி கொண்டு ஓடி வந்தார். அண்ணன் சொன்ன மாதிரி முழுமையா படிச்சு, படிப்பை தவிர வேற வேலையே இல்லை. பார்த்தா தெரியும், எல்லாம் புத்தகம் புஸ்தகம் படிப்பு. யாராவது வீட்டில் நிறைய புத்தகம் வச்சிருந்தா இவர் வந்தா பயப்படுவாங்களாம், எடுத்துட்டு போயிடுவார். அவர் எடுத்துட்டு போறது நியாயம் தானே, இவன் வச்சிருக்கிறதுக்கு புத்தகம் வாங்கி இருக்கிறான், அவர் வாசிக்கிறதுக்கு எடுத்துட்டு போறார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவன் வச்சுட்டு தான் இருப்பான், என்னத்துக்கு நானாவது போய். ஒரே பாரதி நூல்ல பல தடவை அடிக்கோட்டு வரான். படிக்க படிக்க புதிய புதிய செய்திகளும் சிந்தனைகளும் வருகிற பொழுது கேட்கிறார், கட்டுமரம் தமிழ் தானே ஆங்கிலம் எடுத்துக்கிட்டான், ரசத்தை தானே மிளகு தண்ணின்னு எழுதினான், இட்லி தானே ஆங்கிலம் எழுதியிருக்கான். அந்த மொழி எல்லா மொழிகளிலும் இருக்கிற தன்னால் உச்சரிக்கப்பட முடியாத வார்த்தைகளை எல்லாம் எடுத்துக் கொள்ளுகிற பொழுது என் தமிழ் ஏன் இல்லாத அந்த அந்த தொழிற்கல்விக்கு வேண்டிய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு தமிழ் வளரக்கூடாது, ஏன் வேணாங்கிற கேட்கிறார். ரஷ்யாவும் ஜெர்மனியும் வளர்ந்திருக்கிறது விஞ்ஞானத்தில், ஆங்கிலமே இல்லாமல் ரஷ்யா வென்றிருக்கிறது, ஜெர்மனி வென்றிருக்கிறது, தாஜிகிஸ்தான் வென்றுகிறது, ஏன் உலகத்திலேயே மூத்த மொழியான என் தமிழ் ஏன் வெல்லாதுன்னு கேட்கிறார்.